பெருமாளுக்கு மட்டும் 7 மலைகள் இல்லைங்க, சிவபெருமானுக்கும் 7 மலைகள் இருக்கு. அந்த மலைதான் தென்கைலாயம் அப்படின்னு அழைக்கப்படுகின்ற நம்ம கோயம்புத்தூர்ல இருக்க வெளியங்கிரி மலை. இந்த பிரபஞ்சத்தையே படைத்த நம்ம அப்பன் சிவபெருமானுக்கு மன வருத்தம் ஏற்பட்டுச்சு. அந்த மன வருத்தத்தை போக்குவதற்காக அந்த வெளியங்கிரி மலை உச்சியில தான் வந்து அமர்ந்தாரு. சிவபெருமானுக்கே மன அமைதி கொடுத்த மலைதான் இந்த வெளியங்கிரி மலை. 6 மலைகளை கடந்து 7வது மலை உச்சியில ஒரு குகைக்குள்ள அப்பன் சுயம்புலிங்கமாக காட்சி தராரு. இந்த மலைக்கு எல்லா மாதங்கள்லாம் போக முடியாது, வருஷத்துல குறிப்பிட்ட மாதங்கள் மட்டும்தான் மலையேற அனுமதி இருக்கு. இப்ப பிப்ரவரி 1 மே 31 வரைக்கும் வெளியங்கிரி மலையேற அனுமதி இருக்கு. மலையேறவங்க மலையில குப்பைகள் பிளாஸ்டிக் போட்டு இயற்கையை சீரழித்து சிவபெருமானோட பாவத்துக்கு ஆளாகாதீங்க. இயற்கையை நம்ம எப்படி பாதுகாக்கிறோமோ அப்படித்தான் நம்மளுக்கு பல மடங்கு திருப்பி கொடுக்கும். அதனால இயற்கையை சீரழிக்காம நல்லபடியா போய் அப்பனை தரிசித்துட்டு வாங்க. உங்களுக்கு ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருந்தா மட்டும் மலை ஏறுங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் சில பேருக்கு ஹார்ட் அட்டாக்லாம் வந்துருச்சு, எங்களால போய் அப்பனை பார்க்க முடியல அப்படின்னு கவலைப்படாதீங்க. மலை அடிவாரத்திலே பூண்டி கோவில்ல நம்ம அப்பன் சிவபெருமான் இருக்காரு, அங்க போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. சிவபெருமானுக்கே மன அமைதி கொடுத்த மலை, உங்களுக்கும் மன அமைதி கிடைக்கும். அன்பே சிவம். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அன்பே சிவம்.